வணக்கம். அனைவரும் ஆரோக்கியம் பெறட்டும். சுபமங்கள கணபதியே போற்றி. அக்ஷயா ஜோதிடத்தின் நல் விழிப்புணர்வு பதிவு. பதிவின் தலைப்பு அன்னாபிஷேகம். இப்பதிவை அக்ஷயா ஜோதிடம் சேனல் வழியாக வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எனது ஜோதிட ஆசானையும் ஜோதிடத்தில் எம்மை வளர்த்த அனைத்து நல் ஜோதிட குருமார்களையும் வணங்கி இப்பதிவை முன்னெடுக்கின்றேன். குரு வணக்கத்தோடு. குருவே போற்றி. அடுத்து நவகிரக ஸ்துதி. ஓம் ஆதித்யாய சசோமாய மங்களாய புதாயஸ்ஸ குருச்சுக்ர சனிப்யஸ்ஸ ராகவே கேதவே நமக. நவக்கிரகங்களே போற்றி போற்றி. நவக்கிரகங்களே உங்களை வணங்குகிறேன். வருடத்திற்கு ஒருமுறை ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று சிவன் ஸ்தலங்களில் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்வது வழக்கம். இது ஏன் செய்யப்படுகின்றது, எதற்காக செய்யப்படுகின்றது என்பதற்கான விளக்கத்தை ஜோதிட ரீதியாக கிரக பலம் கொண்டும் கிரக வெளிச்சம் கொண்டும் புரிதலோடு விளக்குகின்றது அக்ஷயா ஜோதிடம். ஆத்மநாயகன் வெளிச்ச நாயகன் என சொல்லப்படும் கிரகம் சூரியன், அதாவது இறைவனாவார். அன்னத்தின் தலைவி வெளிச்ச நாயகி என சொல்லப்படும் கிரகம் சந்திரன், அதாவது இறைவி என்பதாகும். உலகத்தின் உச்சநாதனும் அண்டசராசரத்தின் நல் இழுவையுமான சூரியன் தனது வெப்பத்தையும் தனது வெளிச்சத்தையும் எப்பொழுதும் இழக்கக்கூடாது. அப்படி இழக்கும் பொழுது உலக உயிரினம் அதன் வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் இழப்பது என்பதாக பொருளாகும். அதன்படி இறைவன் என சொல்லப்படும் சூரிய பகவான் ஐப்பசி மாதத்தில் தனது வெப்பமிழந்து தனது வெளிச்சத்தையும் இழந்து இயல்புக்கு மாறாக நிற்கும் பொழுது முழுமை பெற்று ஒளி வீசும் பௌர்ணமி தினத்தன்று இறைவி என சொல்லப்படும் சந்திரன் தனது ஆற்றலையும் தனது வெளிச்சத்தையும் இறைவனுக்கு, அதாவது சூரியனுக்கு சமர்ப்பிப்பதாக பொருளாகும். அதனாலேயே ஐப்பசி மாதம் பலம் பொருந்திய நல் வெளிச்சம் கொண்ட பௌர்ணமி திருநாளில் ஆகாரமே மூலாதாரம் என்ற சொல்லுக்கு ஏற்ப சந்திரனுக்கு காரகமான வெண்ணிற அன்னத்தினால் இறைவன் திருமேனி முழுவதும் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. இதுவே அன்னாபிஷேகமாக இன்று வரை போற்றப்படுகின்றது. ராஜ கிரகங்களான சூரிய சந்திரனை குடும்பத்தில் தாய் தந்தையரோடு ஒப்பீடு செய்கின்றது உன்னத ஜோதிடம். அதன் அடிப்படையில் எப்பொழுதெல்லாம் குடும்பத்தின் தலைவன் பலமிழந்து வெளிச்சமிழந்து நிற்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் குடும்பத் தலைவி தன்னையே அர்ப்பணித்து தலைவனை தாங்கி பிடிக்க வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். ஐப்பசி மாதமாக கொண்ட காலப்புருஷ 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தில் அன்னாபிஷேகத்தின் சூட்சும பதிவும் இதுவே. இந்த நன்னாளில் இறைவனுக்கே வெளிச்சம் தரும் வெளிச்ச நாயகியான சந்திர பகவானையும் குடும்பத் தலைவனுக்காக தன்னையே அர்ப்பணிக்கும் இல்லத்தரசிகளையும் வாழ்த்தி போற்றிடுவோமாக என சொல்லி இப்பதிவை இனிதாக முடிக்கின்றேன். சுபமே வருக, சுபமே தருக.